டைப்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சைன்றது வந்து அந்த கட்டியோ புண்ணோ இருக்குன்னா அதை வந்து வேரோடு எடுக்கிறது, அதோட சுற்றி இருக்க நார்மல் சதையும் சேர்த்து எடுக்கணுங்க. அந்த புண்ணில் பாக்கி விட்டுட்டு வருதுன்னா திருப்பி புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அது எந்த ஆர்கனில் இருக்குது, எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன். குடல் இருக்குன்னா அந்த குடல் பகுதியை எடுக்க வேண்டியிருக்கலாம். தைராய்டில் புற்றுநோய் இருக்குன்னா தைராய்டில் இருக்க கட்டியை எடுத்து மருத்துவமோ தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லாகவே எடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ எந்த ஆர்கனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணுறத கேன்சர் சர்ஜரின்னு சொல்கிறோம், புற்றுநோய் அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கீமோதெரப்பி மருந்துகளை வந்து சலைன் எப்படி ஏற்றுறோமோ ட்ரிப்பில் ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபியூஷனாக ஏற்றுறதோ இல்லை மாத்திரையோ கொடுக்குறதோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ கொடுக்குறப்போ கேன்சர் எங்கே இருக்கோ அதை போய் டார்கெட் பண்ணி நம்ம வைத்தியம் பண்ணுறோம். இது வந்து கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். கேன்சர் கீமோதெரப்பின்றது வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடிய இந்த கேன்சர்ஸில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து அழிக்க முடியும். கீமோதெரப்பி எந்த அளவுக்கு எஃபெக்டிவோ அதோடைய சைடு எஃபெக்ட்டுக்கும் இது முக்கியமான காரணமாக இருக்குது. இல்லை முடி கொட்டுறதோ இல்லை வந்து லூஸ் மோஷன் வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெஸ்டைனல் லைனிங் வந்து ரொம்ப ரேப்பிடாக வளரக்கூடிய செல்ஸ். இந்த மாதிரி கீமோதெரப்பி போடுறப்ப அது பாதிக்கப்படலாம். அதே மாதிரி நம்ம போன் மேரோன்னு சொல்கிறோம், எலும்பில் இருக்க இந்த பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம், அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து அனீமியா, ஹீமோகுளோபின் குறையிறதோ, வெள்ளை அணுக்கள்னு சொல்கிறோம் அந்த வந்து குறையிறதோ, பிளேட்லெட் கவுண்ட் குறையிறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது எல்லாமே கீமோதெரப்பி வேலை செய்கிறதுக்கான அறிகுறி. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரப்போ அதை மேனேஜ் பண்ணணும். இதுதான் கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். ரேடியோ தெரப்பின்றது வந்து கதிர்வீச்சு சிகிச்சை. பேசிக்காக இந்த ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் மாதிரியோ காமா ரேஸ் மாதிரியோ வீச்சை வச்சு சில பார்ட்டிகல்ஸ் வருங்க, ஃபோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வச்சு வைத்தியம் பண்ணுறது தான் நம்ம வந்து ரேடியேஷன் சொல்கிறோம். இது அயனைசிங் ரேடியேஷன்ஸ். நார்மலாக நம்ம ஒரு ஏர் ஃப்ரையர்லையோ இல்லை ஒரு மைக்ரோவேவில் வரதோ இல்லை செல்ஃபோன்ஸ்லேயே வரதெல்லாம் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். அது வந்து கேன்சர் காஸ் பண்ணுறதும் இல்லை, கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுறதும் இல்லை. இதோடைய ஃப்ரீக்வன்சியே வேறு. இது அயனைசிங் ரேடியேஷன்ஸ். இது போய் நம்ம குரோமோசோமில் இருக்கிற டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது. டேமேஜ் பண்ணப்பட்ட செல்ஸை வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேகோசைட்ஸ், தட் இஸ் WBC செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது போயிட்டு அதை எடுத்து சாப்பிட்றது மூலமாக நம்ம வந்து கேன்சரை ட்ரீட் பண்ணுறோங்க. இதுதான் ரேடியேஷனை சொல்கிறோம். ரேடியோ நியூக்ளியோடைட்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி கதிர்வீச்சு செய்யக்கூடிய ஆட்டம்ஸ்லேருந்து வரதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம டார்கெட் பண்ணி எந்த இடத்த நமக்கு ஆக்டிவிட்டி வேணுமோ அந்த இடத்துல போய் அக்யூமுலேட் பண்ணி அதோட டேக் பண்ணியிருக்க ஒரு கெமிக்கல் வச்சு நம்ம வந்து டியூமர் செல்ஸை கில் பண்ணுறோம். இதுதான் ரேடியோ நியூக்ளியோடைட் தெரப்பி ஆர் தெரக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயடின் தெரப்பி இருக்குது. இந்த அயடின் தெரப்பின்றது வந்து தைராய்டு கேன்சருக்கு பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம். அதே மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து லியூட்டீஷியம் தெரப்பின்னு இருக்குது. அதே மாதிரி சில நியூரோஎண்டோக்ரைன் டியூமர்ஸ்க்கு டோட்டனாக் அப்ளேஷன் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியோ நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இதை வச்சு ட்ரீட் பண்ணுறது வந்து ஒரு முறை. இம்யூனோதெரப்பின்றது வந்து பேசிக்காக ஒரு மருந்து கொடுக்குறோம். அந்த மருந்து வந்து நம்ம பாடியில் இருக்க இம்யூன் செல்ஸை வச்சு கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண அதுதான் தயார் பண்ணுதுங்க. ஸோ இந்த இம்யூன் தெரப்பி மூலமாக நம்ம பாடியில் இருக்க செல்ஸே நம்ம பாடியில் வந்திருக்க கேன்சரை ஃபைட் பண்ணுறது தான் இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து ஒரு கீமோதெரப்பி போட்டோன்னா நான் சைடு எஃபெக்டே நிறைய வரதுக்கான காரணங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த செல்லை மட்டும் பாதிக்காமல் உடம்புல இருக்க எல்லா செல்ஸையும் பாதிக்குது. இது எல்லாமே ஜென்ரலாக அனடாமிக்கல். இந்த இடத்துல இருக்க கட்டிக்கு மருந்து கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அது மாதிரி இல்லாமல் டார்கெட்டட் தெரப்பின்றீங்க அந்த இடத்துல மட்டும் போய் பண்ணக்கூடியது. மாலிகுலர் லெவலில் இந்த என்சைமை பிளாக் பண்ணுற மாதிரி, இந்த ஸ்டெப் ஆஃப் ப்ரோட்டீன் டெவலப்மெண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு என்சைம் லெவலில் டார்கெட் பண்ணுற மாதிரி மெடிசன் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே அப்நார்மலாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லிவருக்கு ஒரு டியூமருக்கு போகுதுன்னா அதுக்கு போகிற ரத்த குழாயில் பர்டிகுலராக மெடிசின்ஸ், ஏதோ ரேடியோ நியூக்ளியோடைட் மெடிசனோ இல்லை கீமோதெரப்பி மெடிசனோ அது வழியாக டெலிவர் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் போகிற மாதிரி பண்ண முடியுங்க. இது வந்து டார்கெட்டட் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோபிலேஷன் சொல்லுவோம். அந்த கீமோதெரப்பி மருந்து அந்த லிவருக்கு மட்டும் போகிற மாதிரி டெலிவர் பண்ணுறது. இது ஒரு வகையான மெடிசனுங்க. பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து இந்த ஹெர்செப்டின்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்குங்க, ட்ராஸ்டோசிமாப்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹெர்2 மாலிக்யூல் வந்து ஓவர் ஆம்பிளிஃபை ஆயிருக்கு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு, நிறைய காப்பீஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் அது இருக்கோ அது வந்து டார்கெட் பண்ணி வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் குறையுது. எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல பண்ண முடியுங்க. அதே மாதிரி தைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது. அதாவது எப்படி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதாவது நம்ம உடம்புல இருந்து அந்த பர்டிகுலர் ரிசெப்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்டிபாடி சேர்ந்து அந்த இடத்துல டார்கெட் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த என்சைம்ஸை பிளாக் பண்ணுற மாதிரி சில மாலிகூல்ஸ் இருக்குது. அது போய் அந்த பர்டிகுலர் ஸ்டெப் ஆஃப் பிரேக் டவுன், எந்த லெவலில் அந்த என்சைம் பிரேக் டவுன் இருக்கோ இல்லை ப்ரோட்டீன் சிந்தசிஸை பிளாக் பண்ணுறதோ நியூக்ளியோடைட் பிரேக் டவுனோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை பிளாக் பண்ணுற மாதிரி மருந்து இருக்குங்க. இதெல்லாம் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன் ஷூ டசன்ட் ஃபிட் ஆல்னு சொல்லுவோம். அதாவது ஒரே வைத்தியம் எல்லாருக்கும் சரியாக இருக்காது. இட் ஹேஸ் டு பி அ இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் கேன்சர் இருக்கோ, அதுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன வீரியம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கறது ஒரு ஆங்காலஜிஸ்டோட வேலைங்க. இதுதான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனையும் இதுதான், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் இதுதான். ஸோ இது எல்லாமே கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பதிவு இதுங்க. நன்றி.